வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் சொல்வோம் வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும். அன்பு தகப்பனே, உமது ஆளுகைக்குள் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் நீ நடத்துவதற்காக நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே அம்மா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை பகுதியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீத பகுதி நீ மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. துதி ஆராதனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் தகப்பனே உமது கரமகளோடு இருந்து செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதியினால் அப்பா மகளை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா வார்த்தை பகுதி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் உள்ளிருந்தங்களை உள்ளார்ந்து எங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமே, உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்க கடைசி காலத்திற்கு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இருக்கிறோம் என்ற உணர்வோடு தகப்பனே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க விரும்பி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருவிருந்து பகுதியை உமது கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உணர்வுள்ள இதயத்தோடு அப்பா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு தகப்பனே திருவிருந்தில் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே கை வைக்க ஒவ்வொருவருக்கு நீ கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். காணிக்கை பகுதி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கை பகுதியில் நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுக்கிற கரங்களை நீர் எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சாட்சி பகுதி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியில் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய சாட்சிகளாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே தொடக்கம் முதல் முடிவரை உமது தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேல் தேசங்களை அப்பா அப்பா ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்தியா அப்பா தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரான்ஸ் தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. தேசத்தில் உள்ள எல்லா பாவக்கட்டுகளும் அறையட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினால் அப்பா யாரும் பாதிக்கப்படாதபடி நீர் ஒவ்வொருவரையும் மேலே அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்தில் தகப்பனே நீர் அப்பா உமது கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த பிரான்ஸ் தேசத்தில் உள்ள எல்லா சட்ட திட்டங்களும் தகப்பனே நெருக்கப்படுகிற எல்லா காரியங்களும் மாற நீர் உதவி செய்யும். உமது கரம் தகப்பனே கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா தேசத்தை அப்பா ஸ்தோத்திரம் கடைசி கால எழுப்புதல் தேசத்தின் மேல் ஊற்றப்பட கிருபை செய்யும். எல்லா தேசத்தின் மேலும் தகப்பனே உமது கடைசி கால எழுப்புதலை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே. இலங்கை தேசத்தில் உள்ள இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மூப்பர்கள் உடன் ஊழியர்கள் அப்பா விசுவாசிகள் எல்லோரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இலங்கை ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பு இரட்சகரை உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேளையில் தகப்பனே அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் இந்த உலக காரியங்களுக்குள் மூழ்காதபடி அப்பா நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் எழும்ப கிருபை செய்யும். உமக்காக எழும்ப கிருபை செய்யும். தானியலாக எஸ்தராக தகப்பனே யோசேப்பாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் எழும்பி அப்பா உமக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இரக்கமுள்ளவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நேரத்தில் நம்மளுடைய 2 போதகர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனை உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. 2 போதகர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனே. தேவைகளை
மகளை ஆசீர்வதித்து உமது சமூகத்துக்கு நீ அழைத்து கொண்டு வரப்போவதற்காக நன்றி. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் சொல்லாக நீ கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா. உமது அற்புதத்தின் கரம் அந்த மகளோட அப்பா ஸ்தோத்திரம் இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உமது தேவ மகிமை, உமது தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு அனல் மூட்டி வழி நடத்தட்டும் ராஜா. உலகத்தில் உள்ள எல்லா ஆராதனைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடந்து முடிந்த, நடக்க போகிற, நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஆராதனைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அப்பா உம்முடைய தூதர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி காலம் தகப்பனே, உமது வருகை சமீபம் ஆண்டவரே. அந்த வருகைக்கு ஒவ்வொரு சபையும் ஆயத்தமாக கிருபை செய்யும் அப்பா ஸ்தோத்திரம். உமது போதகத்தை அப்பா ஸ்தோத்திரம் உள்ளதை உள்ளபடி சொல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. கள்ள போதகம் வராதபடி, கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாகாதபடி அப்பா நீர் வேலி அடைத்து ஒவ்வொரு சபையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா உமது வருகைக்கு ஒவ்வொரு சபையும் ஆயத்தமாக கிருபை செய்யும். ஓ அப்பா, உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் தகப்பனே, எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே உமது கடைசி கால எழுப்புதல் ஊற்றப்பட்டு அப்பா கடைசி கால எழுப்புதல் ஊற்றப்பட கிருபை செய்யும். உமது வருகைக்கு எல்லா தேசங்களும் ஆயத்தமாக கிருபை செய்யும். தேசத்தில் உள்ள எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறலை எல்லாம் மன்னித்து தகப்பனே இந்த கொரோனா வைரஸில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்தப்பா மக்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தொடக்கம் முதல் முடிவு வரை உமது தேவ மகிமை, உமது தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பக்கம் 683, சங்கீதம் 23. சங்கீதம் 23 பக்கம் 683. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். Psaume 23. L'Éternel est mon berger, je ne manquerai de rien. Il me fait prendre du repos dans des pâturages bien verts. Il me dirige près d'une eau paisible. Il me redonne des forces. Il me conduit dans des sentiers de la justice à cause de son nom. Même quand je marche dans la sombre vallée de la mort, je ne redoute de rien. Car tu es avec moi, ta conduite et ton appui, voilà ce qui me réconforte. Tu dresses une table devant moi et en face de mes adversaires. Tu verses de l'huile sur ma tête et tu fais déborder ma coupe. Oui, le bonheur et la grâce m'accompagneront tous les jours de ma vie et je reviendrai dans la maison de l'Éternel jusqu'à la fin de mes jours. Amen. Hallelujah. Hallelujah. நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லோரும் ஒரு விசையாய் நம்முடைய கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை மேலே தேவக்குரியது. நம்ம ஆண்டவருக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு சோர்வுகள் நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுத்து நம்மளை நடத்தி வருகிறார். அதற்காக தேவனை நம்ம நன்றியோடு நம்ம துதிப்போம். பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், மன கஷ்டத்தோடு நம்ம வந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அது எல்லாத்தையுமே மறந்துட்டு உற்சாகத்தோடு நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி என் தேவனை நோக்கி இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இந்த நேரம் அவருக்குரிய நேரமாக இருக்கிறது. விசேஷித்த தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மளோட பெரிய தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய வல்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்கு பிரியப்படுகிற ஆராதனையாய் நம்ம அவருக்கு செலுத்த வேண்டும். நல்லவராய் இருக்கிறேன், நல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையினால் எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா எங்கள் எவ்வளவு பாவம் செய்யும் ஆண்டவரே. ஆனால் அதை எல்லாற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி வருகிறீர்.
நீர் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்து ஆசீர்வாதங்களை எங்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா என் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க பக்கத்துல இருக்கிறவரே ஆண்டவரே. ஏசப்பா நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு முகமுகமாய் பேசுகிற தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை ஒரு தகப்பனாகவோ தாயாகவோ எங்களை நீ வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஏசப்பா நன்னா ஆண்டவர் 6 நாட்களும் ஆண்டவரே எங்களை கண்மணியை போல எங்களை பாதுகாத்து ராஜா. 7வது ஓய்வு நாளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஆராதிக்க வைத்திருக்கிறீரே. அதுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வேத ஸ்தம்பமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில ராஜா எங்களுக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டு ராஜா எங்களுடைய பாவத்துக்காக நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஏசப்பா. அப்பா என்று கூப்பிடுகிற ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வேதனையோடு இருக்கும்போது அப்பா எங்களை நோக்கி பாருங்கன்னும் போது ஆண்டவரே எங்கள் கண்களை துடைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீ நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ராஜா. ஆனால் ஆண்டவரே நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை தேற்றுகிறவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சர்வ வல்ல தேவனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கருவிலே எங்களை தெரிந்து கொண்டு உமக்கா எங்களை நீ பயன்படுத்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை நீர் வழி நடத்துகிறே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையான கிரீடத்தை ஆண்டவரே எங்களுடைய தலையில் வைத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய சாட்சியாய் நீர் நிறுத்தினதுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு பேர் இந்த கொள்ளையினால் மறைத்து போனார்கள், ஆனால் என் தகப்பன் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தோடு எங்களுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவோடு ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாய் இருக்க வேண்டும் ராஜா. என் தேவன் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ராஜா ஆண்டவரே அக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு மேலே இறங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற உதவி செய்யுங்க. அந்நிய பாஷையினால் ஆண்டவரே இந்த இடம் நிரப்பப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஒரு பெரிய அக்கினி இந்த இடத்துல வந்து வர உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை மறவாமல் ஆண்டவரே ஆண்டவரே தூங்காமல் எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இதுவரை நடத்தினீரே
ஆட்கொண்ட இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவனுடைய கண்களை முன்பாக நாங்கள் நிற்கிறோம். தேவன் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். உபத்திரமோ வியானமோ வேதனையோ எது நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரியாதபடிக்கு தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையோடு நடத்தக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இருந்து நடத்துவாராக. பரிசுத்த தேவன் எங்களோட கூட இருந்து நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள தெய்வம் எங்களோட கூட இருந்து நடத்துவாராக. எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை சமூகத்தில் வரும் பொழுது எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் கிடப்படுங்கள் நாள் முழங்கி என்று சொன்னவரே, இந்நாளிலே தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிற தேவனே, நீர் எல்லாவற்றிலும் நல்லவராக இருக்கிற ஆண்டவரே. இந்த பூமியிலே நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை ஆண்டவரே, எதுவும் கொண்டு போனதும் இல்லை ஆண்டவரே, கொண்டு போவதும் இல்லை ஆண்டவரே, நாம் கொண்டு வரவும் இல்லை கொண்டு போவதும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே மண்ணுக்குள்ளே புதைந்து போடும் ஆண்டவரே. மண்ணாலே எங்களை பொன்னாக்கும்படியாய் பொன்னானவர் மண்ணாய் வந்து எங்களை மீட்க வந்த ஆண்டவராய் இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறவனுமா இருக்கிறார் என்பதை தேவனுடைய நாமத்திலே எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த புதிய காலத்திலே தேவன் எங்களை துதிக்க வைத்தாரே. இந்த நாளை எங்களை ஆண்டவர் எங்களை பாட வைத்தாரே. அவரை ஆராதிக்க வைத்தவரே, எங்கள் நடுவில் இருந்து எங்களை காண்கின்றவரே, எல்லாரும் இதயத்திலே இருந்து என் தேவாதி தேவனை இயேசுப்பா நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க என்று சொல்லி உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிப்போமா. அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறவனுமாய் இருக்கிறவர், ஒரு பொழுது நம்மை கைவிடாதவர், சொல்லுவோமா, ஒரு பொழுது எங்களை கைவிடாதவர். அவர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் மேலாக இருக்கிறவர். எங்களை தேற்றி எங்களை ஆற்றி எங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இயேசு உண்டு. அவர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடாதவராய் இருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நன்றி ஆண்டவரே.
மகத்துவமும் மாறாதுமான மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்நாளிலே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, ஆனாலும் தேவன் எங்கள் நியாய தீர்ப்பில் அன்பு வைத்திருக்கிறபடியா இதுதான் எங்களுக்கு பிரிக்க முடியுமோ? பாடுகளை கண்டு ஒதுங்கி போகாதபடி, சோதனையை கண்டு நாங்கள் துக்கிட்டு போகாதபடி என் தேவன் எங்களோடு நடப்பாராக, எங்களோடு அவர் செயல்படுவாராக. ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த அறிவான நாளும் உட்காருவோம். பல சீக்கிரத்தில் இந்த ஆராதனை நாங்கள் முடிக்கிறதுக்கு காரணம் இதற்கு சபை காரியங்களில் உண்டு ஆகியனாலே இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிதானத்தை கவனித்திடுங்கள். கர்த்ததாமே உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள் தலைப்பிட சுருக்கமாக காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் அறிந்த விஷயங்கள், அறிந்த காரியங்களை தான் பேசுகிறோம். ஆனால் இந்த நாளிலே நமக்கு தேவையான ஒன்றையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரயோசனம் உண்டாகத்தக்கதாய் தேவன் இந்த நாளை எங்கள் மத்தியிலே பேசுவாராக. இங்க ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தா. அவள் தனக்கு ஏற்பட்ட உபத்திரத்தில் தனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று அநீதிக்காக தன் நாட்களே அங்கே இருந்த ஒரு நியாயாதிபதியிடத்திலே முறையிடும் பொழுது கர்த்தர் சொன்ன உவமை ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்க லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3 - 6 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்க. லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் பக்கம் 110. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தார். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். கவனித்துக் கொள்ளுங்க. 5ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த விதவை தன்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடினால் அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, இந்த விதவையுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை இருக்கிறது. அவள் வாழுவ நாட்களே அவள் தன்னுடைய வாழுவ வயதா இருந்திருக்கலாம். அந்த வாழுவ வயதிலே அவள் தன்னுடைய கணவனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ வாழ்க்கையில அநேக காரியங்கள இன்றைக்கு குடும்ப பிரச்சனை, குடும்ப காரியங்களால அநேக பிள்ளைகள் இன்றைக்கு விதவை போல வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற வேளையில தன்னுடைய கண்ணீரான காரியங்களை யாரிடத்தில் சொல்லி தீர்க்க முடியாமல் அன்றைய நாட்டில் இருந்த நியாயாதிபதியிடத்தில் போய் முறையிட்டால் அநேக தொல்லைகள், அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், அநேக போராட்டங்கள், அவள் வாழ முடியாதபடி நெருக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்திருந்த பொழுது தனக்கென்று யாருமே இந்த இடத்துல உதவி செய்ய யாரும் இல்லை என்று அவள் உதவி கேட்க போன அந்த இடத்துல கூட அந்த மனிதன் கூட அவளுக்கு உதவி செய்ய மனசு இல்லாம அவள் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறதுனால, அடிக்கடி அவளை வந்து ஆய்க்கிடம் கொடுக்கிறதுனால அவள் என்ன செய்யலாம், அவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று அவன் எண்ணுறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, ஒரு மனிதனிடத்தில் எங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள, ஒரு சில ரகசியங்களை பேச நாம் எட்டித்தாலும் கூட இன்றைய நாள் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த காரியம் இருந்தாலும் சங்கீத புத்தகம் 118:9, அதாவது 8-9 சொல்லப்படுகிறது. மனுஷன் நம்பரை பார்க்கணும்,
கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறது. நலம் பிறவுகளை நம்பரை பார்க்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. நம்பிக்கையா இருக்கிறது இருப்பதே. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் ஒரு விதவையை குறித்து நான் சொன்னாலும் எத்தனை பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் போராடி கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய காரியங்களை வேறொருக்கு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு மழைக்கடன் கொடுக்க வேண்டிய காலத்திலும் இந்நாட்களில் வேதனைக்கு மருந்து இல்லை, துன்பத்திற்கு மருந்து இல்லை, கவலை இல்லை. ஆனாலும் அவருடைய வேதனை பகிர்ந்து கொள்வதற்கு அங்கு ராஜாக்களிடத்தில் போகும் பொழுது அவளுக்கு உதவி செய்ய மனசில்லாமல் அங்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மன்னிக்கணும், ஏசாயா 1:23 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23. உன் புறவுகள் மூடர்களும் திருடர்களும் தோழர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? வாசிக்கிறார்கள். உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறார். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இங்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் லஞ்சம் வாங்கி இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் இலங்கை தேசத்திலும் சரி, இந்தியா தேசத்திலும் சரி, ஒரு மனிதனுக்கு பயங்கரமான வியாதி வந்துவிட்டது, கேன்சர் வந்துவிட்டது. அது எந்த வியாதியா இருந்தாலும் அந்த மனிதனை நோய் குணமாக்குவதற்கு அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது, வைத்தியசாலைக்கு போகும்பொழுது அவர்கள் கொடுக்கிற ரேட்டுகள், அவர்கள் பேசுகிற காரியங்கள், அவரை மீள முடியாமல் அநேக காரியங்களை நாங்கள் பேஸ்புக்ல பார்க்கிறோம். வருந்துகிறார்கள், வியாதியை குணமாக்க லட்சக்கணக்கில் கேட்கிறார்கள், லஞ்சம் கேட்டு வாழ்கிறார்கள். விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியாதபடிக்கு இன்றைக்கு நாடு சீர்கட்டு போயிருக்கிற நாளில் இந்த விதவை தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலே மனிதனை தேடி ஓடி போகிறார். மனிதனத்தில் ஆதரவு கேட்கிறார். மனிதர் தனக்கு ஏதாவது செய்வார்கள் என்று அவர் எண்ணிய பொழுது அங்கே அநீதி உள்ள ஒரு மனிதனிடத்தில் போகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் அநீதி உள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு இல்லை, பாசம் இல்லை, இரக்கம் இல்லை. இந்த வேளையிலே யாரிடத்தில் எவரிடத்தில் போகலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே இந்த சகோதரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போனார் என்று நீங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, லூக்காவிலே பார்த்தோம் 18:6 அநீதி உள்ள இந்த நியாயவாதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் எல்லாரும் நல்லதை சொல்லுவார்கள், எல்லாம் பேசும்படி இதயத்தில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று சொல்லுவார்கள். உங்களுக்கு நன்மை சொல்ற போல பேசுவார்கள், உங்கள் உதவி செய்கிறவர்களை பேசுவார்கள், உங்களை வருந்தவர்களை பேசுவார்கள். ஆனால் உள்ளங்களிலேயோ என்ன இருக்கிறது? அநீதி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமாகிய நாங்கள் இந்த நாட்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய கண்ணீர் விட்டு அழுது உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய ஆண்டவர் ஒருவரே. நீ மனிதனிடத்தில் சொல்வதால மனிதன் வந்து உனக்கு தீர்க்க போறதல்ல. நீ கர்த்தருடைய பாதத்தில் இருந்து இரவும் பகலும் நீ ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பார். உன் பிரச்சனைக்கு முடிவு கட்ட என் தேவன் உனக்கு முன்பாக கடந்து வருவார். நியாயாதிபதிகளோ அரசர்களோ இந்த நாட்டில் எவர்களோ உங்களுக்கு உதவி செய்ய முன்வர சட்டம் இருந்தாலும் அநீதிகள் அவர்கள் தங்களுடைய நீதிக்கு ஏற்றபடி செய்வார்கள். இயேசுவை தன் ஜீவனை கொடுத்து தன் அன்பை கொடுத்து மீட்டவர். அவர் எங்களுக்காக வழக்காடும்படியாக தேவன் நமக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். அந்த அன்புள்ள ஆண்டவர், அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் எந்த அளவுக்கு நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நல்லவர்கள் போல் இருப்பார்கள், நாளைக்கு அவர்களுடைய முகர்வம் மாறிவிடும். இன்றைக்கு உதவி செய்கிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்கு கொண்டு வைத்திருப்பார்கள். ஏவ ஜனமே, மனிதனுடைய இயல்பு அப்படியாக மாறுகிறது. யாரோட என்ன பேசுவது தெரியல. ஆனால் தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ பிடித்துக் கொள்ள வேண்டிய ஆண்டவர், நீ பேச வேண்டிய தேவன், நீ உறவாட வேண்டிய தேவனை விட்டு மனிதனை உதவி தேடி போவதனால ஒரு நாள் வெட்கப்பட்டு நாங்கள் இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறோம். உதவி தேவை. ஆனாலும் நீ கற்றளத்தில் போய் அனுமதி உள்ளவரிடத்திலே நீ ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் ஜெபித்து போகும் பொழுது அந்த அனுமதியுடைய இதயத்தை தேவன் தான் திறக்க முடியும். அவரால் அந்த காரியம் செய்ய முடியும். ஆகவே தேவஜனமே, யாருக்கு இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும். நீ அதிகாலையில் ஜெபித்து தேவசனத்தை வரும் பொழுது ஆண்டோட சமத்தை வரும், உனக்கு உபத்திரம் வரும். உன் பரிசுத்தத்தை காட்ட முடியாது.
கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எல்லாவற்றையும் தேவனுக்காக நான் சகித்துக் கொள்ளவன் என்று நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா உன்னுடைய காரியங்களை மனித தாயம் உண்டு பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் பேசினாரா? லூக்காவின் புத்தகம் 18:1 நாங்கள் பார்க்கிறோம். சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் உகாமியாக சொன்னார். அப்படியானால் என்ன? எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எங்களை சோர்வடைய வைத்து எங்களை ஜெபிக்க முடியாதபடிக்கு, எங்களை தேவனிடத்தில் இருந்து விண்ணப்பிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை பிசாசு விடமாட்டான். தேவ சபையிலே ஜெபிக்கும்போது சோர்வை கொடுப்பான், பெருவினங்களை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான், சோதனை கொடுப்பான், பிரச்சனை கொடுப்பான். எல்லா காரியத்தின் காரணம் உன்னை ஜெபித்தால் நிச்சயம் எடுத்துடுவாய், வெற்றி சேர்ந்துடுவாய் என்றதான பிசாசு ஜெபிக்க விட மாட்டான். நீ நேரத்தை எடுத்து ஆண்டவருக்காக ஜெபித்து பார். நீ மனிதனத்தை முறைத்து அவர்கள் போக விட்டு சொல்லுவார்கள். நான் இந்த இப்படி 100 அல்ல 1000 பேர் சந்தித்திருக்கிறோம். முன்னே ஒரு வெற்றி பின்னொரு வெற்றி. நன்றி செய்தவர்கள் நன்றி மறப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறதில்ல. உனக்கு நன்மை செய்யும்படியா அவர் இந்த உலகத்தில் வந்தார். பொறுமை வேண்டும். பிசாசு தந்திரமா ஒருவரை பேச வைத்து ஒரு பிரச்சனை உருவாக்குமா? நீ தந்திரமா நீ தேவன் சமூகத்தை ஜெபி. ஏன் நடக்கின்ற பிரச்சனை? காரணம் என்ன? சோதித்து பாருங்க. நீ சோர்ந்து போகாம சோர்வடையாம எந்த நாள் பிரச்சனை வருவது ஜெபத்தில் உறுதியா இருந்து ஆண்டவர் சன்னதாரத்தில் ஜெபித்து பார். தாவீது ராஜாவுக்கு வந்த உபத்திரங்கள், தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவன் ஜெபிச்சு முடியல. அவன் இப்படிதான் சொல்லுறான். சங்கீதம் 63 சங்கீதம் 69 3 வாசிங்க. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. பாருங்க, அவன் மனுஷனத்தை சொல்லியிருக்கிறான். அவன் சோர்வடைந்து தன் அறிக்கை விடுகிறான். பாருங்க என்ன சொல்லுகிறான், வாசிங்க. நான் கூப்பிடுகிறதினால், நான் விண்ணப்பம் பண்ணி தேவனை கூப்பிடுற போதெல்லாம் நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. அதனால் என் தொண்டை வறண்டு விட்டது. எந்த அளவுக்கு அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தும் அவன் கூப்பிடுறதுக்கு செவி கொடுக்கவில்லை. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால், நான் தேவனிடத்தில் காத்திருந்து என் கண்கள் பூத்து போயிற்று. என் கண்கள் புதிய எதிர்பார்ப்பை காணவில்லை. ஆனால் தாவீது பின்பு எல்லாத்தையும் பாருங்கள், அவன் விடா முயற்சியில நான் என் தேவனை அறிந்திருக்கிறேன், ஜெபத்தில் ஜெயம் எடுப்பேன், ஜெபம் எனக்கு வெற்றியை தரும் என்று இந்த வேதாகமத்தில் அதிகமாக ஜெபித்து துதித்து தேவனத்தை இடத்தை பிடித்து இதயத்தில் இடம் கொண்டவன் தாவீது ராஜா இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் விடா முயற்சியா தேவனத்தை ஜெபித்தான். எங்களை ஜெபம் என்ன? குறிப்பிட்ட 3 நிமிஷத்துல காரியம் நடக்காட்டா ஆண்டவரை தூஷிக்கிறோம். நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சோதனை கொடுக்கும் பொழுது நீ உறுதியா ஜெபிக்கும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும். உன் தேவைக்கு மட்டும் ஜெபிக்கிற அது பிசாசு தருவான். ஆனா வாழ்க்கையில நீ கிறிஸ்துவோடு வாழ்ந்து நீ நித்திய அடையவன் வந்தால் கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் பரலோகத்தில் உண்டாகும். உலக பிரியத்தில் பிசாசு தருவான். ஆனா நீங்கள் நான் இன்றைக்கு கடைசி நாட்களில் நிற்கிற அறிவான தேவஜனமே, ஆண்டவர் பாதத்தில் ஆண்டவர் கேட்கிற ஜெபத்துக்கு உறுதியா நின்று நீ ஜெபிக்கிற கூட்டமாய் மாற வேண்டும். ஆனா அந்த அநீதி காரியங்கள் அநியாயக்காரன் போனா இன்றைக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு ஏற்படுகிற அநேக வேதனை அடக்கிற சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. அநேக துன்பங்கள் இருக்கிறது. பார்த்தால் அவர்கள் அழகாக நன்றாக இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவு வேதனையோடு இருப்பார்கள், எவ்வளவு கண்ணீரோடு இருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரியே, அவனுடைய உள்ளத்தின் வேதனை எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உகமையா சொன்னார். அந்த இஸ்தருடைய வாழ்க்கைக்கு உறுதியான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார்.
அந்த 18ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன சொன்னார்? அந்தபடியே வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு இந்த வசனம் நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்ல அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும். அப்படி என்றால் என்ன? இரவும் பகலும் விட முடியாது. அவர் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபித்தார். ஆண்டவர் சொல்ல இரவும் பகலும் என்ன நோக்கி கூப்பிடுவார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தை தேவன் ஜெயம் கொடுப்பாரா? எப்படி அவர் சொல்லுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம், அவருடைய விஷயம். அன்பு தேவஜனமே, இந்த விஷயம் என்ன? என்னென்ன விஷயத்தை பார்க்கலாம்? வேதத்தை பிரிச்சு பார்க்கலாமா? பிச்சு பார்க்கலாமா? உடைச்சு பார்க்கலாமா? இந்த விஷயம் என்னவென்று கர்த்தர் சொல்லவில்லை. எப்படி என்றால் ஒவ்வொரு உள்ளத்தில் ஒவ்வொரு விஷயம் இருக்கிறது. சொல்ல முடியாத வேதனையான விஷயம் இருக்கிறது. வெளியில் காட்டிக் கொடுக்க முடியாத விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை ஆண்டவர் பொறுமையா இருந்து எங்களுக்கு வெற்றி சிலைக்க வல்லவராய் இருக்கிறார். நீ மனிதத்தில் சொல்ல சொல்ல கொஞ்ச நாள் உனக்கு ஆறுதலா இருப்பார்கள். 5 நாள் போன பின்பு அடுத்தவர்களுக்கு உன்னை பற்றி சொல்லுவார்கள், குறை சொல்லுவார்கள். நீ வேதனையில சொல்லும்போது ஆறுதல் தருவார்கள். யோபுக்கு அதான் நடந்தது. யோபுடைய நண்பர்கள் வந்து ஆறுதல் கொடுத்தார்கள். பின்னே அவனை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தினார்கள். அவனை ஒரு ரகசியத்தை அறிந்து கொண்டு அவனுக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள். என் அன்பு தேவஜனமே, உன் ரகசியங்களை அறிந்த தேவன் சொல்றார், உன் விஷயத்தில் நான் நியாயம் தீர்க்காம விடுப்பேனோ? உன் ஒவ்வொரு விஷயத்தில் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் ஒவ்வொரு விஷயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உலகம் அறியாத விஷயம் உன் உள்ளத்திலே போராடி கொண்டிருக்கிற, உன் உள்ளத்திலே கலங்கிக் கொண்டிருக்கிற, உன் உள்ளத்திலே சொல்ல முடியாமல் இருக்கிற காரியத்தை உள்ளிலே ஆராய்ந்து கர்த்தர் சொல்கிறார். நான் உன் விஷயத்தை ஜெயமளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரவும் பகல் என்ன நோக்கி பார்க்கிறவர்களை பார்த்து சொல்கிறார். நாம ஜெபிக்கிற கூட்டமா? தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா? குறை சொல்ல, குற்றம் சொல்ல, கோவிக்க, ஆத்திரப்பட எல்லாவற்றையும் நாம் முன்னுக்கு நிற்கிறோம். இரவு பகலா நீ மனிதத்தில் சொல்ல சொல்ல ஆண்டவர் சொல்றார், கர்த்தரிடத்தில் சொல்லுவார் பாக்கியவான். எந்த மனிதன் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்க மாட்டான். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், எவரா இருக்கட்டும், எந்த மனிதரும் உனக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டார்கள். ஒரு நாள் நீ நல்லா இருந்தால் சொல்லி காட்டுவார்கள். ஆனா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், அவருடைய ஆசீர்வதிப்பார், உன்னை நல்லா ஆக்குவார். உன் விஷயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த ரகசியத்தை எங்களை சொல்லல. ஏனென்றா எங்கள் ஒவ்வொரு சொல்ல முடியாத ரகசியம் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதனை உண்டு. தேவன் அந்த காரியத்தை எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேதனை கண்ணீரை துடைப்பான். அண்ணாருடைய காரியத்தை பாருங்க. அண்ணாவுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் என்ன நடந்தது அங்க பார்க்கிறோம். அண்ணாருடைய துயரத்துக்கு என்ன நடந்தது? அண்ணாட சம்மதத்தில் நமக்கு தெரியும். அப்படி அண்ணா தன் விஷயத்திலே கர்த்தரிடத்தில் முறையிட்டு அழுதாள். இதயத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபித்தாள், விண்ணப்பம் பண்ணினாள், அழுதாள். அழுது கொண்டிருக்கீங்க. ஏழி தேவ மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்க கேட்போம். சீக்கிரமா தயவு செய்து. பக்கம் 339. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏடி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏடி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு. ஒரு தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரத்தில் போய் என்ன ஆண்டவரை ஜெபிக்க போகும்போது தீர்க்கதரிசி வெளிப்பாடு சொல்ல வேண்டியவர். அவர் மௌனமா இருந்து அழுகிறார், கண்ணீரோடு அழுகிறார். தன் விஷயத்தை ஆண்டோட கதறார். 8 வருஷமா அழுகிறார், 8 வருஷமாய் அழுகிறார். அவருடைய வேதனை வீட்டில போனால் மனிதனால் துன்பம். பொன்னாள் என்ற பெண்ணாலே அந்த பெண்ணு மிகவும் வேதனை அடைந்தார்.
முடியல. தேவ சபத்தில் விக்கி விக்கி அழுது உள்ளத்திலே இருந்து கர்த்தரோட பேசுறார். மனசோட பேசுகிறார். பார்க்கிறவர்கள் வரி கொண்டவள், இவன் என்ன கதறுகிறான், இவனுக்கு இந்த வேலைதான் என்று அந்த ஊழியக்காரன் எப்படி சொன்னான். அன்பு தேவ ஜனமே, உன் அழுகையை பார்க்கிற கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவர் 8 வருஷமாய் கண்ணீரை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் மனம் கசந்து அழுது உள்ளத்தில் இருந்து கதர் மறைஞ்சி தேவன் மௌனமாயிருந்தார். எனக்கும் உனக்கும் தேவன் ஜெபத்திலே வல்லமையோடு செயல்பட்டு ஜெபிக்கிறவனாய் காணப்படவன். உன்னுடைய சோர்வடைந்து போகாதபடி இரவு பகலில் ஜெபிக்கிறவனாய் காணப்படும். அந்நாள் வேதனை அழுதோடு கேட்டார். அப்படி நடந்தது என்ன? 16, 15, 16 வாசிக்க கேட்கிறோம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்ன நடந்தது? அவர் வேற விதமாக தப்பா எண்ணிட்டார். அவர் வேதனோட இருந்தார், கண்ணீரோட இருந்தார். ஆனா அவர் ஊழல் தவறா எண்ணிட்டார். அப்படிதான் மனத்திலிருந்து விஷயத்தை சொன்னார். அப்படியே ஆண்டவரே, என்னுடைய துன்ப துயரம் இதுதான் வேதனை. நான் குடிகாரி அல்ல, நான் மற்ற பெண்களை போல அல்ல ஆண்டவரே. அவர் சொல்ல வாய்ப்பு சொன்ன பொழுதுதான் 17வது வசனத்திலே பதில் கொடுக்கிறார். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் தேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதுக்கு 18வது வசனம் என்ன சொன்னாரு? அப்பொழுது அவள், உம்முடைய அடியானுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி வாயினால பின்புதான் கர்த்தர் அவர்களுக்குள்ளார வாயத்திறந்து பேசினார். தீர்க்கதரிசி கூட, ஊழியரை கூட ஒரு ரகசியம் தெரியக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். கரங்களை கட்டித்தவருக்கு நன்றி சொல்றீங்க. அவருடைய விஷயத்தை அவர் குறைந்து அழுதார். ஆனா அதே ஊழியக்கார மூலமாக ஆசீர்வதித்தார். நீ ஊழியக்கார வேற மாதிரி அற்பமா என்னவீங்க. ஆனா தேவன் ஊழியக்கார மூலமாக தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதுல என்ன தெரியுது? எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ பாதத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நான் அதெல்லாம் செய்தி எப்படி ஆசீர்வதித்தார் உங்களுக்கு தெரியும். உங்கள் கண்ணீருக்கு 11 கலங்காத மகளே, நாட்கள் சொல்லலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கற்பனை கையை திறப்பார். தேவனுடைய மகிமையை தருவார். இது தேவ கட்டளை, தேவ சத்தியம். ஒருவரை தேவன் கண்ணீர் விட மாட்டார். நேரம் இருக்கு, காலம் இருக்கு. நாட்கள் சென்றால் தேவன் விஷயத்தை பார்க்க நீ கண்ணீரோட கதறி அழுதி உன் அப்பா உனக்கு வஞ்சிக்கலாம், உன் சகோதரன் உன்னை வஞ்சிக்கலாம், உன் கணவன் உன்னை வஞ்சிக்கலாம், உன் மனைவி உன்னை வஞ்சிக்கலாம், உன் சுற்றார் உன்னை வஞ்சிக்கலாம். தேவனோ உன்னை பற்றி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். எங்களோடு இருக்கிறார். எதிர நாமம் சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறது. உங்க விஷயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் விஷயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, உறுதியா இருந்தவர், யுபத்தோடு இருந்தவர் கர்த்தர் நிச்சயமா என்னுடைய ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்வார். ஆகவே தேவ ஜனமே, இந்த நாட்களில் அதிகமாக பேச நேரம் கிடையாது. ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் காட்சிப்பிக்க போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி நம் நிலைமையை மாற்றுவார், அவர் எப்படி மாற்றி இருந்து கதறி அழுகிற நல்ல பங்கை கற்று கொடுப்பார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். சீக்கிரத்தில் அந்த லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம் அடைங்க. லூக்கா 10:38 வாசிங்க சீக்கிரமா. பக்கம் 97. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தரையே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். அதனுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், அங்கே நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். இந்த இடத்துல 2 சகோதரி இருக்கிறார்கள், ஒரே வீட்டில சம்பவம். அந்த இடத்துல மார்த்தாள் என்ற பெண் எப்பொழுதும் உற்சாகமா, எப்பொழுதும் சுறுசுறுப்பா, எப்பொழுதும் அவள் காரியங்களை செய்யக்கூடிய உற்சாகமான பிள்ளை. இயேசு வருவதை கண்டு அவள் தான் இயேசு என்ன செய்தாரா, வரவேற்றது மாத்திரமல்ல ஏற்றுக்கொண்டார். எப்படி அது? வரவேற்றது மாத்திரமல்ல ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன் வீட்டுக்குள் அழைத்தவள் யாரு? மார்த்தாள். கேளுங்க, உள்ளங்களை உள்ளதே ஆராய்கிறவர், எந்த விஷயத்தில் ஆண்டவர் நீதியை செய்கிறார், எதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்க இந்த வேதத்தில் இருந்து சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது இங்கே பார்க்கிறோம். அங்கே மார்த்தாள் வந்து இயேசுவை கண்டன ஒவ்வொரு பிரயாசப்பட்டு அவள் அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பிரயாசத்துக்கு பதிலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தூக்கமாக இருக்கிறது. 40 வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு இந்த குறித்து நாங்கள் பல செய்திகளை கேட்டுக்கொண்டு என்னுடைய காரியம் என்னன்னு சொன்னால், இங்கே மார்த்தாள் இப்படி உற்சாகமாக வேலை செய்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த பலரை என்ன தெரியுமா, நீ மிகவும் என்ன செய்கிறார், உலக காரியங்களுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டு செய்கிறார். அப்போ செய்தது யாருக்கு? இயேசுவுக்கு. இன்றைக்கு என்ன காரியம் என்று சொன்னால், அவர் உள்ளே அழைத்து வரவேற்றது உண்மை. ஆனால் சத்தியத்தில் அறிந்த சத்தியவான் உள்ளே வந்திருக்கிறார். அந்த சத்தியத்தை அடைய வேண்டும், அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்காம மானசபிரதமாக இயேசுவை திருப்திப்படுத்த விரும்பினார். இந்த அநேகர் என்ன செய்கிறார்கள், இந்த காரியங்களை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆனால் அவர் பிரயாசப்பட்டது உண்மை, அவர் பாடுபட்டது உண்மை, ஒற்றிய காரியம் செய்தார். ஆனால் ஆண்டவரோ அவளை பார்த்து, நீ நன்றாக சமைத்தாய், நீ நன்றாக கொடுத்தாய், நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாய், உன்னை நான் ஆசீர்வதிக்க சொல்லவில்லை. அவர் சொன்னார், நீ உலக பிரபலமான காரியங்களுக்கு நீ கவலைப்படுகிறாய், எதிர்பார்ப்பாட ஒரு காரியத்தை செய்கிறோம். அதனால ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வசனத்தின்படி நடந்து அவைகளை செய்யும் பொழுதுதான் சகோதரா சகோதரியே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்கணும் என்ன நடந்தது. கடைசி வசனத்தை வாசிங்க, 42. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சரி, மரியாளுக்கு என்ன சொல்ல? 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்களா, மார்த்தாளுடைய உள்ளத்தை தேவன் அறிந்தார். ஆனா மரியாளுடைய உள்ளத்தின் விஷயத்தை அறிந்தார். அதனுடைய சொல்கிறேன், மார்த்தாளுடைய வெளித்தோற்றத்தை கண்டு அவர் உள்ளத்தை அறிந்தார். ஆனா அவன் மரியாளுடைய உள்ளத்தின் விஷயத்தை அறிந்தார். இன்னைக்கு விஷயத்தை அறிந்து தேவன் இந்த ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிறாய், எப்படி தேவனை நம்பி வாழுகிறாய், உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கு, எனக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய் என்பதை தேவன் காண்பிக்கும்படி உள் ரகசியத்தை அறிந்து விஷயத்தை அறிந்து அவள் தான் நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்றதை நாம் பார்க்கிறோம். 38 கடைசி வசனத்தை வாசிங்க. ஒரு ஸ்திரீ அவரிடத்தில் சொல்லுங்க. அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பு தேவஜனமே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் இயேசுவுக்கு ஏதாவது வெளிப்புறமான காரியங்களை நாங்கள் ஏதோ செய்ய நினைக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். அவன் ஏற்றுக்கொண்டவன். இயேசுவை கண்டவுடன் அவனுடைய அந்த பிரியாசம் மிகவும் பிரியமாக இருந்தது. ஏற்றுக்கொண்டவன் தேவஜனமே, அந்த ஏற்றுக்கொண்ட அவளை தேவனை ஏற்றுக்கொண்டார். ஆனா இங்கே 42 என்ன சொல்லப்பட்டது? தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இப்ப ஏற்றுக்கொண்டா மார்த்தாளை தெரிந்து கொள்ளவில்லை. மார்த்தாள் வசனத்தின்படி வாழ்ந்தால் அவளை தெரிந்து கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் அநேகர். விசுவாசிக்கு ஞானசாரம் எடுத்து பல வருஷமாக ஏற்றுக்கொண்டோம். நான் கிறிஸ்டியன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்டியப்பட்டு என்று நீ ஏற்றுக்கொண்டார். ஆனால் உன்னை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்ட உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையின் ஜெபத்திலே நீ இறுதியாக இருந்து ஜெபிக்கிறவனா, ஜெபத்திலே இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது
ஆண்டவர் சொல்கிறார், நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். தேவஜனமே, உன் விஷயத்தை அறிந்தவர் நீ தேவனிடத்திலே தான் ஜெபத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் தான் உன்னுடைய கண்ணீரை கொட்ட வேண்டும். தேவனிடத்தில் அவன் வேதனையை கொட்ட வேண்டும். ஆண்டவர் விஷயத்தை அறிந்திருக்கார். ஊழியக்காரத்தை நீ ஜெபிக்கலாம். ஊழியக்காரன் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் எல்லாம் சொல்லலாம். அதே ஊழியக்காரன் ஒரு பெண்ணை பார்த்து, நீ குடியாதியே, நீ எவ்வளவுதான் புலம்புவேன்னு சொன்னான். தேவஜனமே, மனிதர்களை எல்லாரும் மாநிலர்களே, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவே உங்கள் மகா தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் பங்குண்டு, அவரிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு. அவரே உங்களை ஆஸ்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே விஷயத்தை அறிந்தவர்களிடத்தில் நாம் இன்றைய நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபத்தில் உறுதியாக இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா, நீங்கி வராதபடி எங்களை காக்கிற தேவன், எங்கள் அருகிலே இருக்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவனங்கள் மத்தியிலே இருக்கிறார். எல்லாரும் வளர்ந்து நினைப்போமா? எல்லாரும் வளர்ந்து நினைப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? சோர்ந்து போகாம ஜெபிப்போமா? எல்லாரும் சத்தமா ஜெபிப்போமா? சோர்ந்து போகாம ஜெபிப்போமா? நான் என்னுடைய பங்கை தேவன் திறக்கணும். இந்த விஷயத்தை அறிந்தவர் தேவன் ஒரு இருக்கிறார். அவர் எனக்கு விடுதலை தந்து என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு சத்தமா சோர்ந்து போகாம எல்லாரும் நிலைங்க. நீங்க உற்சாகமா ஆண்டவரத்தை கேளுங்க. ஆண்டவரே, உன் கண்ணீரை கத்தர் காண்கிறவர். மனிதர்கள் சொல்லலாம் உன்னை பார்த்து, நான் பாஸ்டர் சொல்லலாம் உன்னை பார்த்து, ஆனா உன்னை அறிந்தவர் ஒருவர் உண்டு. உன் கண்ணீரை தெரிந்த ஒருவர் உண்டு. உன் பங்கை பெற்றுக் கொள்ளபடியா நீ தேவ சமத்து முன்பாக எதைக்கிற மகளாக மாறுகிறானால் ஆண்டவர் வாழ்க்கையில ரத்தத்தை செய்து உன்னை இன்றைக்கு கண்மலை மேலே நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஒப்புக்கொள்ளும். தயவு செய்து கையோட உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிங்க. விடுதலை தந்து உன்னை காப்பாற்றுவாராக. எல்லாரும் கையோட நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் என் விஷயத்தை அறிந்த நீர் ஒருவரே. ஆண்டவரே, நான் சுமந்து போகாமல் இரவு பகலும் ஜெபிக்கிறவனா என மாட்டோம். என் விஷயத்தை நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள உலக பிரபலமான ஓடி மாற்றலாம். ஆண்டவரை நிற்காதபடி ஆண்டவர் பாதத்தில் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பு சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபத்தில் இருப்போமா? இப்படி ஜெபத்தோட இருப்போம். எல்லா கையும் உயர்த்தி ஜெபத்தோட இருப்போம். டான் பாஸ்டர் உங்களுக்கு ஆக்கி வைப்பான். எல்லாரும் ஜெபத்தோட இருங்க. எல்லாரும் ஜெபத்தோட இருங்க. அப்படியே ஜெபிக்க. உங்க சத்தம் ஒவ்வொரு சத்தம் வர வேண்டும். எல்லாரும் உங்கள் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியங்களை அறிந்தவர் உங்களுக்கு வாழ்க்கப்படுவார். உங்கள் காரியங்களை அறிந்தவர் வாழ்க்கப்படுவார். அவர் ஒருவரும் கைவிடாதவர். அவர் ஒருவரும் கைவிடாதவர். அவர் கைவிடாதவர். எல்லாத்தையும் பற்றி இருப்போமா? ஒரு பொழுதும் அவர் கைவிடாதவர். ஒரு பொழுதும் அவர் கைவிடாதவர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, ஐயா, இரவும் பகலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற உமது பிள்ளைகள் மத்தியிலப்பா நீ ஆண்டவரே நேர்த்தியாய் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உமது வல்லமைக்காக சோத்திரம். ஓமை நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல ஆண்டவரே ஓய்வு நாளிலே கூட ராஜாவே ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே கண்ணீரோடு
கண்ணீரோடு ஆண்டவரே, கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு ஆண்டவரே, அநேக கேள்விகளோடு ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில இது, ஏன் எனக்கு இது நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்க்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஐயா இப்பொழுது தேவ பிரசன்னம் ஆண்டவரே, உமது வல்லமை ஆண்டவரே, ஆண்டவரே இப்பொழுது ராஜாவே நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத அதிசயங்களை செய்கிற தேவன், ஓ மகிமையான காரியங்களை செய்து வல்லமையான காரியங்களை செய்து ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது ராஜாவே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக, கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவீராக ஆண்டவரே, வியாதிகள் நீங்குவதாக, சுகங்கள் உண்டாவதாக, அற்புத அதிசயம் நடப்பதாக ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஐயா இதோ இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு புதிய மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொழுவீராக. ஓ இப்பொழுது ஆண்டவரே உமது வல்லமை விளங்க செய்வீராக. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டவர், கர்த்தர் அப்படியாக ஆண்டவர் உமது மகிமை விளங்க செய்ய போகிறமைக்காக கோடி நன்றி சொல்லி இயேசு ராஜாவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடித்து மீதி அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தில் நோய்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில வந்திருக்கிற புதியவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், யாருடைய இருக்கிறவர்கள், பிரச்சனையோட இருக்கிறவர்கள், உங்கள் சொந்த விஷயங்களை சொல்ல முடியாது தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆவியானவர்களை நீங்கள் நியாயத்தை விசாரிக்கிற நியாயாதிபதியா அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருக்கு நல்ல பங்கை கொடுத்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா இந்த வேளையில பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை